Hello students, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.17 ஐந்தாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஏற்றுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ என்ன கேட்டுருக்காங்க பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். a √7 - 3 - √5 to √3 - 5 எனில் -a இன் நிறை நிரல் மாற்றணியை காண்பதுன்னு கேட்குறேன். என்ன கேட்டிருக்காங்க, ஒரு -aன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே -aன்னு கேட்டிருக்காங்க. -a நிறை நிரல் தெரியும். நிறை நிரல் ஒன்று டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போஸ் தான் நிறை நிரல் மாற்று அணின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், -aவை கண்டுபிடிக்கணும். -a கண்டுபிடித்தோன்னு பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் தான். பாருங்கள், -a ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஏவோட வேல்யூவில் எந்தெந்த வேல்யூலாம் ப்ளஸில் வந்திருக்கோ அந்த வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணால் மைனஸில் போட்டுட்டா சிம்பிள் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன சொல்லலாம், மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதையும் நீங்கள் இதுவும் உங்களுக்கு புரியலாம் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ப்ளஸில் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படி மாற்றிங்க. இல்லை மல்டிப்ளை பண்ணுறதுனாலும் மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணிங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பாருங்கள், -√7 வருமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 வருமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +√5 வருமா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -√3 வருமா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5, அவ்வளோதான். இதை நீங்கள் மைனஸ் வச்சு மல்டிப்ளை போடலாம். இல்லை அப்படியே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படி மாற்றி போட்டதால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ -a நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா -a டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அவங்க -a டிரான்ஸ்போஸ் கேட்டுருக்காங்க. டிரான்ஸ்போஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், -a டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நிரலை நிறையாகவும் நிறைய நிரலாகவும் மாற்றி இதுதான் நிரல். செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் நிரல். அந்த நிரலை நம்ம நிறைய எழுதணும். இது முதல் நிரல். அந்த முதல் நிரலை நம்ம முதல் நிறையா எழுதணும். நிறைனா கிடைமட்டமாக எழுதணும். ஓகேங்களா, அப்போ எழுத போகலாம் -√7 √5 -√3. பாருங்கள், முதல் நிரலை எடுத்து நம்ம முதல் நிறைய மாற்றி எழுதிட்டு வைங்க. அடுத்து பாருங்கள் இரண்டாம் நிரல். அந்த இரண்டாம் நிரலை இரண்டாவது நிறைய எழுத போகிறோம். அப்போ பாருங்கள் 3 -2 +5 எழுதியாச்சா, அவ்வளோதான். இதுதான் என்ன -a டிரான்ஸ்போஸோட ஆன்சர். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி